வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. வணக்கம் சார். ஆமா சுமையா. சார், தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலைக்கு நிரந்தரமான வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அரசு சார்பா சொல்லப்படுறது என்னன்னா, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கீழ நீங்க தற்காலிகமா வேலை பண்ணாலும் உங்களுக்கான பிஎஃப் அதுல இருக்கு. அப்புறம் சிறப்பு நாட்கள்ல உங்களுக்கு ஹாலிடேஸ், பரிசு பொருட்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுல அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. இதுல நீங்க போலாம் அப்படின்றது அரசுடைய தரப்புல சொல்லப்படுது. இருந்தாலும் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் அப்படின்ட்டு. இப்ப தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேல போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல இருந்து தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு. அதே மாரி போலனா கைது செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ போலீஸ் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இப்ப மண்டபத்துல அடைத்து வைக்கக்கூடிய அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அரசு இவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய வகையில தான் இப்படி ஒரு விஷயத்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் கீழே இவங்களை இயங்க சொல்றாங்க, செய்ய சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவங்க தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபடக்கூடிய இவங்களுடைய மனநிலை, இவங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுதுன்றது தெரியாம கூட இவங்க இப்ப போராட்டத்துல இருக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு என்ன சொல்லலாம்? குறிப்பா இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிற கோரிக்கை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோரிக்கை தான். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த கோரிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்பாக தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக இருக்கக்கூடிய சூழல் வந்தது. உலகமயமாக்கலுக்கு பிறகு நம்ம IMFல ஃபண்டு வாங்குறோம். அப்போ மாநகராட்சிக்கு அளிக்கக்கூடிய நிதி அளிக்கக்கூடிய உலக வங்கி என்ன அவங்க போடக்கூடிய உத்தரவில் நீங்கள் பணத்தை நிரந்தர தொழிலாளர்களாக வைத்திருந்து அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் அதுக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம். பல்வேறு விதமாக, அதாவது மனிதனே உள்ள இறங்கி சாக்கடை அள்ள வேண்டிய அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நவீன இயந்திரங்கள், அதேமாதிரி குப்பை எல்லும் லாரிகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நிரந்தர ஊழியர்களாக வைக்காமல் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. குறிப்பாக சென்னை 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 15 மண்டலத்தில் 2 மண்டலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தான் போராட்டத்தில் இருக்காங்க. இப்போ மற்றவர்கள் வேலைக்கு திரும்பிட்டாங்க. இது என்னென்னா, நீண்ட நாட்களாக ஒருத்தர் ஒரு தரப்பு அதனுடைய டெண்டர் வச்சுருந்தாங்க. இப்போ இன்னொரு தரப்புக்கு மாறும் பொழுது அப்போ அவர்களுக்கு சம்பளம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் மாறுபாடு தெரியும் போது தொழிலாளர்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. தொழிலாளர்களுக்கு போராட்டத்தில் இறங்குவதற்கான எல்லா உரிமையும் உண்டு. தங்களுக்கான உரிமைக்காக, ஏன்னா கொத்தடிமை முறையெல்லாம் கிடையாது, இங்கே தங்களுடைய உரிமைக்காக ஒரு போராட்டத்துக்கான எல்லா உரிமையும் உண்டு. அதன் அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அரசும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை வருகிறது அப்படிங்கிறதும் தொடர்ந்து இரவில் கூட அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. 12 மணி 1 மணி கூட மேயர் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை பொறுப்பு அமைச்சராகக்கூடிய திரு சேகர் பாபு அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். நேற்றைக்கு அமைச்சர் திரு நேரு, அவர் அந்த துறையினுடைய அமைச்சர், அவர் காத்திருந்தார், பேச்சுவார்த்தைக்கு வரல. 4 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. தொழிலாளர்கள் போராடும் பொழுது, அவர்கள் சங்கமாக போராடும் பொழுது, இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை, இந்த போராட்டம் தொடங்கும் பொழுது கோரிக்கை என்பது 2 கோரிக்கை தான். பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு. இதற்கு முன்பாக வாங்கி கொண்டிருந்த ஊதியத்தில் குறைவு இருக்கக்கூடாது. புதிய ஆட்கள் டெண்டர் ஏற்கனவே இருந்தால்ட்டு 15 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு ஆட்கிட்ட மாறுது. இப்போ மாறும் பொழுது எங்களுக்கு ஊதிய குறைவு ஏற்படுகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிஎஃப் இதெல்லாம் பிடிக்கிறோம், அதனால் இந்த ஊதியம் அவங்க இது வரல, ஆனால் அவங்களுடைய பேரில் தான் நாங்கள் டெபாசிட் பண்ணுறோம், அதனால் இந்த மாதிரி குறைவு இருக்குன்னு சொல்லி அந்த தரப்பில் சொல்லப்படுது. அது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க கையில் எனக்கு அன்றாட கூலிங்கிற மாதிரியான விஷயம் வரும்போது, எனக்கு இப்போ வரக்கூடிய பணம் எப்பயும் வந்துட்டு பணம் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தொழிலாளர்களுடைய கோரிக்கை. அதுவும் நியாயம் தான், அவர்கள் பக்கம் நியாயம் இருக்க தான் செய்யும். அதை 2 தரப்புக்கும் நடுவில் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அது இந்த 2 கோரிக்கை தான். பணி நீங்கள் நினச்சா, நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ புதுசாக ஒருத்தர் டெண்டர் எடுத்துருக்காருன்னா அவர் புதிய ஆட்களை வட மாநிலத்திலேருந்தோ வேறு மாநிலத்திலேருந்தோ தொழிலாளர்கள் இறக்குமதி பண்ணாமல் எங்களுக்கே வேலை கொடுக்கணும். இந்த ஊதியம் வாங்கிட்டு இருக்க சம்பளத்தில் இந்த இதுவும் இருக்கக்கூடாது. இன்னும் கூட கூடுதலான பல்வேறு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தரணும். அந்த 2 கோரிக்கை தான். ஆனால் அதற்கு பிறகு நிறைய அரசு சாராத அமைப்புகள் உள்ளே போகிறாங்க. இந்த அரசின் மீது ஏதாவது ஒரு பழியை சுமத்த முடியுமா, ஏதாவது ஒரு திட்டத்தில் ஈடுபடுறது. குறிப்பாக ஒருத்தர் அடித்து கொள்ளப்பட்டார், அஜித்குமார்னு ஒரு காவலர்களால் அடித்து கொள்ளப்பட்டார். உடனடியாக முதலமைச்சர் வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டார். அதை வைத்து அரசியல் லாபம் தேடலான்னு ஒரு கும்பல் நினைத்தது. அதை இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த அரசின் மீது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை வைத்து கொண்டு அரசியல் லாபம் தேடலாம். தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய பகைக்கான ஒரு கொலை இந்த மாதிரியான விஷயங்களை கூட அரசியல்படுத்தி பேசுவது, எதிர்கட்சி தலைவருக்கு அறிக்கை விடுவது போன்ற விஷயம் நடந்துட்டு இருந்தது. அப்படியான நிலைமையில் இந்த போராட்டம் வரவும், இந்த போராட்டத்தை அரசுக்கு எதிரான ஒரு விஷயமாக
ஒரு 2 மண்டலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள். அவங்க 10 பேர் இருந்தாலும் அவங்க முக்கியமான விஷயம் தான். ஆனாலும் கூட அந்த 2 மண்டலத்தினுடைய பிரச்சனையை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை மாதிரியான விஷயங்களை வந்து ஊடகங்கள் எழுத ஆரம்பித்தாங்க. குறிப்பாக விகடன் போன்ற ஊடகங்கள் வந்து அதை வந்து ஊதி பெருக்கி காமிச்சாங்க. நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய வேலை செஞ்சுருக்காங்க. இது வந்து அதாவது இதெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக நடக்கும் பொழுது அவர்கள் செய்யணும். அரசுக்கு அதாவது மக்களுக்கு எதிராக நடக்கும்போது செய்யட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதில் எல்லாம் வந்து ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னா, அம்பிகா போய் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போனாங்க, நடிகை அம்பிகா. அந்த அம்மாவுக்கு தூய்மை பணியாளர் மீது என்ன அக்கறைன்னெலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா தூய்மை பணியாளர் கூட நடித்தது கூட கிடையாது சினிமாவில் கூட. இந்த நேரம் வந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இருந்திருந்தால் இந்த மாதிரி வந்து நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் வந்து போராட்டத்தை வந்து எப்படி கையாண்டார் அப்படிங்கிறது வந்து வரலாற்றை திருப்பி பார்த்தா தெரியும். பேச்சே கிடையாது. எடப்பாடி எப்படி போராட்டத்தை கையாண்டாரோ, ஜெயலலிதா எப்படி போராட்டத்தை கையாண்டாரோ அதே வழியில் தான் வந்து புரட்சி தலைவரும் கையாண்டார். விவசாயிகள் போராட்டமாக வாயில் துப்பாக்கி சுடுவது, வன்னியர்கள் சங்க போராட்டமாக காக்கா குருவியை சுடுற மாதிரி ரோட்டில் சுட்டு போடுறது, இது மாதிரி எல்லா பக்கமும் மாவோயிஸ்டுகள் இடதுசாரிகளுடைய அமைப்பு சேர்றாங்களா, என்கவுண்டருங்கிற பேரில் வந்து நூற்றுக்கணக்கான பேரை சுட்டு போடுறது அப்படிங்கிறத எம்ஜிஆருடைய பாணி. எம்ஜிஆர் இருந்தால் போராட்டத்தை இப்படியாக இது பண்ணியிருப்பார். மீனவர்கள் சுட்டார். நீங்கள் வந்து வடசென்னை படம் வந்துச்சு, இந்த படத்தினுடைய கதையே அதானே. அது யார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்தது தானே. மீனவர்களை வந்து அப்புறப்படுத்துறேங்கிற பேரில் சுட்டு கொண்டாங்க. எல்லாம் நடந்தது. துப்பாக்கி சூடு நடக்காத ஏரியாவே இல்லை, இப்போ எந்த பிரிவும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஊடகங்கள் வந்து எம்ஜிஆருக்கான ஒரு மாசம் ஏற்றிக்கிட்டே இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து பார்த்தா ஆளை பார்த்தா நிப்பாட்டி காரை நிப்பாட்டி காசு கொடுப்பாரு, அப்படி இப்படிங்கிறது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் போராட்டத்தை கையாண்ட விதம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு தான் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் சும்மா கொடுத்துட்டு போனார். டாக்டர் கானு நகர்னு இன்னமும் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொன்னோம்னா நம்ம தொலைக்காட்சியில் பேச முடியாது. ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி ஆட்சியில் வந்து புரட்சி தலைவி இருந்திருந்தால் இன்னும் நல்லா டீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுது. புரட்சி தலைவி இருந்தால் எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க? ஜெயலலிதாவுடைய இது எப்படி? கண் தெரியாத உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவர்களை எல்லாமே வந்து பஸ்ஸில் ஏற்றி நடுக்காட்டில் கொண்டு போய் இறக்கிட்டு வந்துச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அந்த ஜெயலலிதாவுடைய போலீஸு கண்ணு தெரியாதவங்களை நள்ளிரவில் நைட்டு 1 மணிக்கு கொண்டு போய் நடுக்காட்டில் வனாந்திர காடு, அந்த பக்கம் பஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே வராது, ஆள் வராது, எதுவும் வராது, நாய் கடிச்சா கூட கேட்பாரு இல்லை, அப்படி இடத்துல இறக்கிட்டு வந்துச்சு அந்த அம்மா. இதுதான் ஜெயலலிதாவுடைய பாணியை போராட்டத்தை அடக்கும் முறை. கண்டன பேரணி, திமுக கலைஞரை கைதுக்கு கண்டன பேரணி போகும்போது உள்ளூரில் ஆளுகளை வச்சு ரவுடிகளை உள்ளே அனுப்பி வெட்ட வச்சாங்க. துப்பாக்கி சூடு அதை கலவரமாக காட்டி துப்பாக்கி சூடுங்கிற பேரில் ஒரு 6-7 பேர் சுட்டு போட்டாங்க. இது மாதிரி வந்து பல சம்பவங்களை சொல்லலாம். ஒரே நாள் இரவில் 2 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. சாலை பணியாளர்கள் 14,000 பேர்த்தை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் 12,000 பேர்த்தை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க போராடிட்டு இருக்காங்க அங்கன்வாடி பணி. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து அதாவது ஜெயலலிதா பாணி இது பாணின்னு சொல்லி அந்த தூய்மை பணியாளர்கள் மத்தியில் போய் வந்து ஒரு அம்மா பேசுகிறாங்கன்னா அந்த அம்மாவுடைய அரசியல் அறிவு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு கேரக்டராக அரசு சாராத அமைப்புகள்லேருந்து போகக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் போய் வந்து அங்கே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது. முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை வந்து மிக மோசமாக பேசுவது, அதாவது எப்படின்னா நம்ம ஒளிபரப்பவே முடியாத அளவுக்கு பேசுவது, உனக்கு மெரினால இடம் வேணுமா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சொற்கள். திமுக காரன் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்கிறதே பெரிய ஆச்சரியமான விஷயம். போராட்டங்கிற பேரில் அங்கே நிகழ்ந்தது திமுக மீதான ஒரு வன்மத்தை இறக்குவதற்கான அந்த அப்பாவி தொழிலாளர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய மைக்குகளை வாங்கி கொண்டு இவர்கள் பேசி கொண்டு இருந்தார்கள். அப்போ தான் நீதிமன்றத்துக்கு ஒருத்தவங்க போகிறாங்க. போய் இந்த மாதிரி வந்து பொது வெளியில் போராட்டம் நடக்குது, சென்னையில் வந்து எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்தணும்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்குது. அது திமுகவுக்கும் அதுதான், அதிமுகவுக்கும் அதுதான், யார் போராட்டம் செய்தாலும் அதுதான். இது வரைக்கும் வந்து எந்த அரசியல் கட்சியும் அதை மீறியதில்லை. அதாவது சென்னை ஒரு பெரிய ஒரு பெருநகரமாக மாறியதுக்கு பிறகு சென்னையினுடைய அண்ணா சாலை போன்ற மிக முக்கியமான பகுதியோ பெரியார் சாலை போன்ற மிக முக்கியமான பகுதிகளெல்லாம் ஒரு பேரணியோ ஆர்ப்பாட்டமோ மறியலோ இது போராட்டமோ எதுவுமே செய்வதற்கான அனுமதி கிடையாது. அப்படி செஞ்சால் ரிமாண்ட் பண்ணாங்கிற அளவுக்கு வந்து சட்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ போராட்டம்னா காவல்துறை அனுமதியோடு வந்து போராடுவதற்கான இடங்களை ஒதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல போய் போராடலாம். நீ போராட்டம் பண்ணுவாங்க, அங்கே போராடலாம். தொடர்ந்து அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தால் இதே வர சொல்லி தான் ஒருத்தர் பார்த்தாரு. உலகத்திலே வந்து போராட்டம் பண்ணுறவங்கள வீட்டுக்கு வர சொல்லி பார்க்குறது வந்து எப்படி ஒரு தலைவர் நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு தலைவரும் இருக்கார். அவரும் போய் பார்த்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து போராடி இருந்தாங்கன்னா
அவங்க பற்றி பிரச்சனையே கிடையாது. சென்னையில் எத்தனையோ இடங்களில் இன்றைக்கும் தினமும் நாம் வந்து போராட்டம் பண்ணக்கூடிய இடங்களை பார்த்து தான் இருக்கோம். நம்ம சைதாப்பேட்டை, ராயரத்தின ஸ்டேடியத்துக்கு முன்பாக, சேப்பாக்கம் ஸ்டேடியம், வள்ளுவர் கோட்டம், இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான இடங்கள்லாம் ஒதுக்கியிருக்காங்க. இது பொதுமக்கள் வந்து அதிகம் போகக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் போராட்டம் பண்ணிங்கன்னா நீங்கள் போராட்டம் பண்ணுறது மக்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் போராட்டம் தொடர்ந்து நடந்தால் போக்குவரத்து இடையூறுன்னு தெரியும். அப்போ உடனடியாக போராட்டத்தை முடிக்கிறதுக்கு வந்து அரசு வந்து வேலை செய்வாங்க. ஆனால் இவர்கள் வந்து அந்த மாநகராட்சி மன்றத்தினுடைய ரிப்பன் பில்டிங் வாயிலில் தான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணும்போது கோர்ட் உத்தரவிடுது. நீதிமன்றம் வந்து இங்கே இவர்களை வந்து இருக்கக்கூடாது, போராட்டத்தை நீங்கள் அனுமதி வாங்கிட்டு அங்கே போராட்டம் பண்ணுங்க. போராட்டம் பண்ணுவதற்கான உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுக்கு உண்டு, குறிப்பாக அந்த தொழிலாளருக்கு உண்டுங்கும் போது நீதிமன்றம் உத்தரவிடுது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அது வந்து அரசு வந்து கேட்டது கிடையாது, போட்டதை ஒரு தனிநபர் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. அதுக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிடுது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எப்படி அமல்படுத்துவது? இவங்க வந்து ஒரு நேரடியாக ஒரு போராட்டம் பண்ணி நாங்கள் எங்களுடைய போராட்ட இடத்த மாற்றிக்கிறோம். இவர்கள் உண்மையாகவே இவர்களுடைய நோக்கம் உண்மையாக அவர்களை வழிநடத்துபவர்கள், இப்போ தூய்மை பணியாளர்களை வழிநடத்துகிறாங்க இல்லையா, அவர்களுடைய நோக்கம் உண்மையாகவே இருந்திருந்தால் அரசை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் போராட்டம் பண்ணட்டும். நம்ம சிஏஏ சட்டம் வந்தப்போ வந்து போராட்டம் நடந்ததா இல்லையா? அதை வந்து நாட்கள் மாத கணக்கில் நடக்கிற மாதிரி நடந்தது போராட்டம். அப்போ வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் கூட போய் பேசிட்டு தான் வந்தாங்க. எல்லாருமே இப்போ போயிட்டு வந்த போதும் கூட வந்து அந்த போராட்டம் என்பது அங்கே அது ஒதுக்கப்பட்ட பகுதி, அனுமதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஒரு பொது இடத்துல நடத்துகிறாங்க. பக்கத்தில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்குங்கிற போது பொது போக்குவரத்து பாதிக்கப்படுது. அதனால் வந்து நீதிமன்றம் உத்தரவிடுது. அந்த உத்தரவை காவல்துறை இது பண்ணுது. இதை வந்து ஜனநாயக ரீதியாக தான் இது பண்ணணும். பெரியார் போராட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் வந்து அறவழியில் போராட்டம் பண்ணுறீங்கன்னா காவல்துறை அடித்தால் வாங்கி கொள்ளுங்கள், காவல்துறை உங்களை குண்டு கட்டாக தூக்கி அவர்களுடைய வாகனத்தில் எறிந்தால் உள்ளே தான் செல்லணும், கைது செய்தால் மறுப்பேதும் சொல்லாமல் கைது செய்யுங்கள். இதுதான் பெரியாரிய வழி. இவங்களும் வந்து காவல்துறை மீது குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவு எங்கே போராட்டம் பண்ணுவோம் பண்ணணும். அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் திமுக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்குது. கவர்னருக்கு எதிரான போராட்டங்கள் உட்பட பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்குது. எல்லாமே அனுமதி பெற்று அந்த இடத்துல பண்ணுவாங்க. அனுமதி மறுக்கப்பட்டால் அது எந்த இடம் வந்து போராட்டத்துக்கு அனுமதி கோர்ட்டு கொடுத்துருக்கோ அந்த இடத்துல கூடி கிளம்புறப்ப அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றிடுவாங்க. இதுதான் போராட்ட நடைமுறை. இப்போ நடக்கிறதுக்கு பேர் வந்து சண்டித்தனம். இவர்கள் வந்து இந்த தொழிலாளிகளை ஏமாற்றி இவர்களுக்கு வந்து கணக்கு காட்டி, தொழிலாளர்கள் பொருள் கணக்கு காட்டி அரசு சாராத அமைப்புகள் திமுக அரசு மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகட்டும், அரசு மீது மக்களுக்கு ஒரு கோபம் உருவாகட்டும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. காவல்துறை என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம காவல்துறைக்கு ஆதரவான கருத்து சொல்ல முடியாது. ஆனால் காவல்துறை திறமையாக தான் கையாண்டுருக்கு, யார் மீதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா விடிய விடிய வந்து அவ்வளோ செய்தியாளர்கள் வந்து ஒரு போலீஸ் லத்தியாவது வெளியில் வந்து அடி உழுகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த காட்சிகளுக்கு ஏன்னா இன்றைக்கி பூரா வச்சு பிரேக்கிங் நியூஸ் எடுத்துருக்கலாம், காலையிலேருந்து எதுவுமே இல்லை. காரணம் வந்து அவ்வளோ தெளிவாக காவல்துறை கையாண்டாங்கிறது தான். மேன் ஹேண்டலிங் வந்து ரொம்ப சரியாக நடந்திருக்குது. அவர்கள் வந்து ஒரு மண்டபத்தில் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர், உணவு வழங்கப்பட்டிருக்கு, காலையில் தேநீர் வழங்கப்பட்டிருக்கு, மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து இப்போ எங்கே போய் போராடினாலும் அனுமதி வாங்கிட்டு அங்கே போய் போராடலாம். இப்போ அவர்கள் போராட்டத்துக்கு தடையே கிடையாது. ஆனால் நான் சொன்ன விஷயம் தான், அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தது 2 கோரிக்கை. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், மூத்த அமைச்சர் திரு நேரு அவர்கள் 4 மணி நேரம் காத்திருந்தார். போராட்டக்காரர்கள் 4 மணி நேரத்தில் அவர் நேரடியாக அவர்கிட்ட போய் பேசிட்டுலாம் அந்த வாய்ப்பு வந்து 4 மணி நேரம் அவர் ரிப்பன் மாளிகையில் இவங்க போராடுற இடத்துல வந்து 200 மீட்டரில் உட்காந்துருக்காரு. பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. பேச போகல அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் வந்து அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களுடைய நோக்கம் என்பது வேறு நோக்கமாக இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சார், முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையுமே வந்து செயல்படுத்திட்டே வந்துட்டு இருக்கும்போது அதில் இப்போ கூடுதலாக தாய்மானவர் அப்படின்ற ஒரு சிறப்பான திட்டம், முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே போயிட்டு ரேஷன் பொருட்களை வந்து கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து 2 நாளைக்கு முன்னாடி தொடங்கி வச்சாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு அடுத்த வாரம் வந்து வெளிநாடு பயணமும் வந்து செல்ல இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மக்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன் நெருங்கும் பொழுது இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து எந்த வகையில சரி அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எலெக்ஷன் இன்னும் 7 மாசம் இருக்குங்க, 7 மாசம் 8 மாசம் இருக்கு. இவங்க என்ன பிரச்சனை இருக்கு? இது நீ ஒவ்வொரு இந்த 4 ஆண்டுகளில் பார்த்துருப்பீங்க, திட்டங்களை அறிவிப்பாங்க, அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க.
மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் எல்லோருக்கும் இல்லாமல் எல்லாம் வரிசையாக பார்த்தீங்கன்னா திட்டங்கள் நிறைவேற்றி தான் இருப்பாங்க. அவர் நடத்திட்டே இருக்கும்போது ஏன்னா வந்த உடனே ஒரே நைட்டில் வந்து நம்ம என்ன இந்த படமா மாயாஜால படமா ஒரே நைட்டில் வந்து 526 கோரிக்கை நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கான பொருளாதாரம் வேணும், அதுக்கான செயல்படுத்துறதுக்கான ஒரு சூழல் வேணும், எல்லாமே வேணும் இல்லையா? இப்போ ஒரு திமுக ஒரு திட்டத்தை ஆரம்பிக்குதுன்னா நேற்றைக்கு வானொலியில் சிற்றலை இருக்கு இல்லையா, எஃப்எம்மில் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, திமுக இந்த மாதிரி தாய்மானவர்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு வேறு ஏதாவது திட்டம் ஏதாவது உங்களுக்கு அரசுக்கு யோசனை சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்ட நபருக்கு ஒரு நேயர் பதில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு வந்து இல்லைங்க, வீடு தேடி வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு மருந்து பொருட்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதாங்க என்னுடைய இதாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பேசிய ஜாக்கி ரேடியோ ஜாக்கி சொல்கிறாரு, இல்லைங்க இந்த திட்டம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து 3 ஆண்டுகளாக செயல்படுத்திகிட்டு இருக்குது, 4 ஆண்டுகளாக. இதுக்கு பேர் மக்களை தேடி மருத்துவம்ங்கிற திட்டம். இந்த திட்டம் வந்து வயது முதிர்ந்தவர்களை போய் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க பிபி மாத்திரை சுகர் மாத்திரை இருந்துச்சுன்னா ரெகுலராக போயிட்டு மாத்திரையும் கொடுத்துட்டு 1 மாதத்துக்கு தேவையான மாத்திரை 15 நாளைக்கு தேவையான மாத்திரைலாம் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக வந்து அரசுக்கு எதிரான செய்திகள் தான் வந்து எஃப்எம்களில் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. எளிய மக்கள் காதுகளில் போய் எது சேரணுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அவங்க பிளான் பண்ணி அரசுக்கு எதிரான செய்திகள் அங்கே டிராஃபிக் இங்கே தோண்டி போட்டிருக்காங்க அது இதுன்னு இதெல்லாம் வளர்ச்சி பண்ணிங்கிறது எனக்கும் தெரியாது. அண்ணா சாலையில் ஒரு தோண்டி போட்டிருக்காங்கன்னா அந்த இந்த பாலத்தினுடைய மகிமை அடுத்த ஒரு இன்னும் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக தெரியும். நீங்கள் ஜெமினி அண்ணா மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேம்பாலத்தினுடைய எது கலைஞர் கட்டும் போது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் நம்ம எவ்வளோ பெரிய சுகத்தை அனுபவிக்கிறோம். மெட்ரோ கொண்டு வரும்போது கலைஞர் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, எல்லாம் தோண்டி போட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி மெட்ரோ எவ்வளோ பெரிய ஒரு நகரத்தினுடைய ஒரு போக்குவரத்து பிரச்சனை தீர்க்குது. அது மாதிரி தான் திமுக அரசு வந்து எப்போ எதை செய்தாலும் இந்த மாதிரி குற்றம் சொல்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திட்டத்தை பற்றி ஒரு தெரிஞ்சிருக்குது, அதை வந்து சொல்கிறார் அவர். தாய்மானவருக்கு ஈக்குவலான ஒரு திட்டம் அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திட்டம் என்பது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. எப்படி ஒரு சிகிச்சை அளிக்கிறது எப்படி ஒரு மிக முக்கியமானதோ அதுக்கு முன்பாக உணவு என்பது ரொம்ப முக்கியம். ரேஷன் பொருட்களை வந்து ஒரு வயதானவர் போய் வீட்டில் போய் வரிசையில் போய் நிற்கிறதோ, எந்த தேதியில் அரிசி வந்துருக்குன்னு தெரியணும், 2 நாள் கழித்து வாங்கம்பாங்க. இவர் கஷ்டப்பட்டு நடந்து போயிருப்பார், வெயிலில் போயிருப்பார், இன்னும் சர்க்கரை வரலை பருப்பு வரலை, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைமுறை. இது வந்து ஒன்றும் எல்லா பகுதியிலும் இருக்கிறது தான். ஆனால் மற்ற மாநிலங்களை விட நம்ம சிறப்பாகவே பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குது நம்மகிட்ட. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தின் வாயிலாக மாற்றுத்திறனாளிகள் 70 வயதுக்கு மேற்பட்டவருக்கு வந்து இப்போ தேடி போகுதுன்னா ரொம்ப சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். இது மெல்ல மெல்ல வந்து முதலமைச்சர் வேறு ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பார், இது வந்து வேறு ஒரு வடிவத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த திட்டத்தினுடைய பெயர் ரொம்ப பிடிச்சமான பெயர், தாய்மானவர்ங்கிறது. ரொம்ப தாய்மானவராக நடந்து கொள்கிறார்கள் தான். இப்போ இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்க போய் தாங்க இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போராட்ட விஷயங்களோ மற்ற விஷயங்களோ வந்து பூதாகரப்படுத்தி பேசுவது. ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது, ஒரு கொலை சம்பவம் நடக்குதுன்னா அதை வந்து பூதாகரப்படுத்தி சட்ட ஒழுங்கோடு தொடர்புபடுத்தி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அந்த கொள்ளை சம்பவத்துக்கு பிறகு என்ன நடந்தது, உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுறாங்களா, குற்றத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது, திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு குற்றத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா கூடியிருக்குதா, இது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய கிரைம் ரெக்கார்டு பியூரோவுடைய டேட்டாலே தெரிஞ்சு போயிடும். அப்படி தாங்க ஒரு அரசை விமர்சனம் பண்ணணும். நீங்கள் பொதுவாக வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி கண்ணை கட்டிட்டு விமர்சனம் பண்ண முடியாது. உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் வெற்றி, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வெற்றி. இப்போ தாய்மானவர் நேற்றைக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, அதாவது ஒரே வீட்டில் 3 பேத்துக்கு பட்டா கிடச்சிருக்கு. அதை ஒரு ஃபேமிலியை பிரித்து பட்டா அண்ணன் தம்பி 3 பேரும் பிரிச்சுக்கணும். இதுக்கு வந்து அவங்க வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்காங்க, தாசில்தார்கிட்ட சொல்லணும், ஆர்டிஓட்ட சொல்லணும், டிஆர்ஓ வரைக்கும் போகணுங்கிற லெவலுக்குலாம் பேசியிருக்காங்க. உங்களோட சாலையில் போய் மனு கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்று போதும் தலைவா, இந்த ஒரு திட்டம் போதும் நாங்கள் எலெக்ஷனை சந்திக்கிறதுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரே குடும்பத்தில் 3 பேத்துக்கு பட்டா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து இதுக்காக நான் வந்து கிராம உதவியாளர் போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து கிராம நிர்வாக அலுவலரை பார்க்கணும், அதுக்கப்புறம் தாசில்தாரை பார்க்கணும், தாசில்தார் அப்புறம் மேலே அனுப்புவார். இப்படி பெரிய ஒரு கதை இருக்குது. இந்த கதை எல்லாமே 10 நிமிஷத்தில் முடிச்சு விட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. இதெல்லாம் வந்து நமக்கு வர மாதிரி தான் வந்து எதிர்கட்சிகளுக்கு போகும், திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவருக்கும் போகும். அதனாலேயே வந்து அந்த கடுப்பை தான் வந்து வெவ்வேறு விதமாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெண் வந்து தான் படித்து முடிச்ச அந்த பட்டத்தை வந்து வாங்க போகிறாங்க.
அங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் நின்னுதான் வந்து பட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அவரை கடந்து நீங்க வேணாம் அப்படின்ட்டு அவருக்கு அருகில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த பட்டம் வாங்குற மாதிரி புகைப்படம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் எல்லாருமே அந்த பொண்ணுடைய மனநிலையை பாராட்டுறாங்க. புரியுது, தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கக்கூடிய அத்தனை வேலையுமே அவர் பண்றாரு அப்படின்னும் பொழுது அவரை நீங்க புறக்கணிச்சது சரி அப்படின்ட்டு ஒரு தரம் வந்து எல்லாருமே அந்த பொண்ணை பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை மாதிரியான சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, எப்படி ஆளுநரை வந்து அந்த மாணவி புறக்கணிக்கலாம், பட்டம் வாங்கும் பொழுது ஆளுநர் கையில தானே வாங்கணும், அதுதானே சரியா இருக்கும் அப்படின்றது வந்து அண்ணாமலை ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. அண்ணாமலைக்கு வந்து இப்போ தேவை ஒரு அரசியல் வெளிச்சம். இது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு அவர்தான் அவுட் ஆக்கி வெளியில உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் வந்து மாநில அரசியல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது போன்ற அரசியல் என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் மேலே கை வைக்கலாமாங்கிற மாதிரி வந்து ஊரில் பேசிகிட்டு இருக்காரு. கலைஞர் பேரிலான ஒரு பல்கலைக்கழகத்துக்கான ஒரு மசோதா வருது, அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்து அதை மேலே அனுப்பி வைக்கிறாரு. கலைஞர் மீது எவ்வளவு வன்மம் இருந்தால் இந்த ஆளுநர் இருப்பாங்க. இந்த பெண்ணை வந்து ஒரு திமுக நிர்வாகியினுடைய மனைவி, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோங்க. அந்த பெண் வந்து என்ன நினச்சிருக்கணும், படித்து ஒரு பேராசிரியராக வேலை பார்த்து ஒரு துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஒரு கையில் தான் வாங்கணும். சும்மா வந்து நியமிக்கப்பட்டு ஓசியில் வந்தவங்க கையில் வாங்க முடியாதுன்னு அந்த பெண் நினச்சிருக்கலாம். அதன் காரணமாக அவங்க இது பண்ணியிருக்கலாம். இதில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறாரா இல்லையா? அவர் செய்கிறனால தான் வந்து இந்த எதிர்ப்பு. இது போன்ற எதிர்ப்புகளை அவமானத்தை அவர்கள் சந்தித்து தான் தீரணும். நீங்கள் மக்கள் மன்றத்தில் நீங்கள் நிற்கும்போது உங்கள் வீட்டில் வந்து உள்ள ஒருத்தர் கேட்டாரா இல்லையா? கவர்னர் மாளிகைக்குள்ளே பூந்தே ஒரு அவரும் திமுககாரன்னு எடுத்து போட்டாங்க. இருந்துட்டு போகட்டும்யா, கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் ஆளுநருக்கு முன்னாடி முகத்துக்கு நேராக வந்து ஓன்ட்ட நான் பட்டம் பெற மாட்டேன், நான் ஒன்று அருகில் இருக்கக்கூடிய எங்களுடைய துணைவேந்தர்கிட்ட தான் பட்டம் பெறுவேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்குன்னா, அந்த தில்லு இருக்குன்னா இதுதான் திமுககாரன். அதை அப்படிதான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யாரெல்லாம் மன துணிச்சல் மிக்கவர்களோ, ஆளுநர் மாளிகைக்குள்ளே பூந்துக்கிட்டு என் பிள்ளையை நான் படிக்க வைக்க முடியும், 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கூட முடியும், எல்லா பிள்ளையும் முடியுமான்னு ஒருத்தர் கேட்டாரா இல்லையா? அவரும் திமுககாரர் தான். இந்த கேள்விகள் எல்லாமே கேள்வி கேட்குற எப்பயுமே திமுககாரனாக தான் இருப்பாங்க. அது அண்ணாமலைக்கு வந்து எரிச்சலை கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுறது? இன்னும் 2 தடவை நல்லா பேசுமான்னு தான். கூடுதலாக பிரிவினை கொடுமைகள் நினைவு நாள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட்டை வேற அவர் போட்டிருக்காரு. அதில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதான் எப்போவுமே அவர் வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இழுக்கக்கூடிய வேலைகளை தான் பார்ப்பாரு. இந்த ட்வீட்லேயுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு சார். ஸோ இஸ்லாமியர்கள் வந்து நம்ம இடத்த கைப்பற்றினாங்க, இதை பண்ணாங்க, காஃபிர்னு அவங்கள தள்ளி வச்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தைகளை கொலை செய்தார்கள், இது எல்லாத்தையுமே வந்து இதுதான் ஆளுநரா தமிழ்நாட்டை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில இருக்கணும் இல்லையா? அதை தாண்டி இப்படி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ட்வீட், சர்ச்சை கருத்துக்கள் இல்லை. அது குறிப்பாக வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டது, பிரிவினையின் போது ஒரு கலவரம் ஏற்பட்டது. கலவரத்தில் வந்து எல்லாமே தான் ஏற்பட்டது, ஒரு தரப்பு மட்டும் பலியாகலை, அவங்க பக்கமும் எல்லா பக்கமும் பலியானாங்க. நீங்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்த ரயிலில் பிணங்கள் வந்தன, இங்கிருந்து போன ரயிலில் பிணங்கள் போனாங்க. நீங்கள் வந்து ஒரு ரயிலை மட்டும் சொல்ல முடியாது. பிரிவினை என்பது மிக மோசமான ஒரு கருப்பு நாள் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க? 5000 ஆண்டு பாரத நாகரிகத்திலேருந்துன்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. வெள்ளைக்காரை வந்து சிரிப்பான். ஏன்னா 5000 ஆண்டுகளாக பாரத நாகரிகமா? 5000 ஆண்டுகளுக்கும் இங்கே என்ன இருந்தது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒருத்தர் வந்து இங்கே வரலைன்னா இங்கே இப்படி ஒரு நாடே கிடையாது. ஆப்பிரிக்கா மாதிரி பல்வேறு நாடுகளாக இந்திய துணைக்கண்டம் இருந்திருக்கும். அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒருத்தன் வந்து அவன் வந்து இங்கே லோக்கலில் சண்டை போட்டதை விட அவன் போர்ச்சுகீசியர்களோடையும் ஒல்லாந்தர்களோடையும் இவங்களோட சண்டை போட்டு, பிரெஞ்சுக்காரங்களோட சண்டை போட்டு அவன் வந்து இந்தியாவை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் ஒரு நாடாக மாற்றி அதுக்கு ஒரு சட்டம் போட்டு இவங்களை எல்லாமே ரெடி பண்ணதெல்லாம் வந்து வெள்ளைக்காரன். இவர் வந்து இப்போ வந்து நோகாமல் வந்து 5000 வருஷம் நாகரிகம் பாரான், 5000 வருஷம் பாரதியர்கள் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டேர்ம் பண்ணுறாரு. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டிருக்காரு, நல்லா தெரியுது. ஆனால் இந்த வேலை தேவையில்லாத வேலை. அதாவது முஸ்லீம்கள் வந்து கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு மோசமான ஒரு பதவிக்கான மாண்பு. நான் தான் சொன்னேன்ல, அந்த பதவிக்கான மாண்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அது மரியாதையை கெடுத்துக்கிட்டே இருந்தான்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திரும்ப வந்து நீதிமன்றத்துக்கு தான் போகணும் போல தெரியுது. அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடந்ததை அதை நினைவு அதை வந்து செய்யக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாதுன்னா ரைட்டு. ஆனால் இவருடைய நோக்கம் என்னவா இருக்குது? ஒரு சிறுபான்மை மக்களை மட்டும் சொல்லி இவர்கள் தான் கொலை செய்தார்கள்னா, அங்கேருந்து வந்த ட்ரெயினை பற்றி பேசுகிற, லாகூர்லேருந்து வந்த ட்ரெயினை பற்றி பேசுகிறீங்க. இங்கேருந்து இப்போ லாகூருக்கும் கராச்சிக்கும் போன ட்ரெயினை பற்றி பேசுங்க. இங்கேருந்து பிணங்களை தானே நீங்கள் அனுப்புனீங்க, அதை பற்றி பேசுங்க.
இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத வேலைங்க. இப்போ இவர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எதுக்கு சீண்டி விளையாடுறது தமிழ்நாட்டில் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இல்லை, இந்த படம்லாம் இங்கே ஓடவே ஓடாது. தமிழ்நாட்டில் சிறுபான்மை எண்ணிக்கை அடிப்படையில் குறைவு. அதனால் சிறுபான்மையினர் மீதான ஒரு வெறுப்புணர்வு இங்கே கிடையாது. சிறுபான்மையை அனுசரித்து போகணுங்கிற எண்ணம் தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கும். அது பாஜக அரசியல் செல்லாமல் போகக்கூடிய மிக முக்கியமான இடமே அதான் காரணம். அங்கே வந்து அவர்கள் வந்து கண்ணை உறுத்துறாங்க. 20% இருக்கிறாங்க, 14% இருக்காங்கும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக தெரியுது. இங்கே வந்து அவர்களுடைய எண்ணிக்கை குறைவுங்கும்போது அவர்கள் அங்கே உருட்டிய உருட்டுகள் இங்கே செல்லாமல் போகுது. அதுதான் மேட்ரு. இதை வந்து திரும்ப திரும்ப இவரும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சார், வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி காங்கிரஸ் சார்பாக வாக்குரிமைகளை காக்கும் போராட்டம் பேரணி அப்படின்ட்டு ஒரு பேரணியை வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இது எதனால் அப்படின்றது வந்து உலகுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இந்தியா அப்படின்றத வந்து கடந்து, ஏன்னா பீகாருடைய தேர்தல் நெருக்கத்தில் இருக்குன்ற போது தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வாக்குகளை திருடும் வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதில் கூடுதலாக ராகுல் காந்தி அவர்கள் எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக்கிட்டாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் அப்படின்ட்டு பல பேரை நீக்கியிருக்காங்க. அவங்களோட நின்று தேநீர் குடிச்சிட்டு இறந்தவர்களோட நான் தேநீர் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வித்தியாசமான அனுபவம் அப்படின்ட்டு அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்கதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஒரே அட்ரஸ்ல 269 பேர் அந்த வீட்டுல வந்து வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி எண்ணி பார்த்து ஒரு 10-15 பேர் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்க முடியும். 269 பேர் ஒருத்தர் வந்து 60,000 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணான்னு சொல்லி அதையே நம்ப வைக்கும் போது இது முடியாதா அப்படிங்கிற ஒரு தேர்தல் ஆணையத்தால மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த பேரணி உண்மையாலுமே இந்த பேரணியை இந்த ஹீட் இருக்கு இல்லையா, இந்த ஹீட்டை வந்து நீங்க எவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் வந்து இந்திய ஜனநாயகம் தப்பி பிழைக்கும். ஏன்னா வந்து நீங்க அடையாள சான்று இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்புறம் ஏன்டா எங்களை போட்டு உயிரை வாங்கினீங்க அப்படின்னு வருது. ஏங்க நம்மளை வந்து ஆதார் எடுனாங்க, ஆதாரம் இதோட சேருனாங்க, அதோட சேருனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இல்லை, கடைசியில் ஆதார் வந்து அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டுன்ட்டாங்க. அப்போ நீ கூட்டிகிட்டு போய் வச்சு கைரேகை வாங்கினது, கண்ரேகை வாங்கினது எல்லாம் வந்து நீ வந்து எதுக்கு நடிப்பாங்கிற மாதிரி இருக்கு. அப்போ எதுக்கு இது தேவை? மக்களை முட்டாளாக்குறீங்களா இல்லையா? இப்போ நான் பைக்கெட்டில் எந்நேரமும் வந்து ஆதார் கார்டை மறக்காமல் அதை பாதுகாப்பாக வேற வச்சு அதில் ஒரு டூப்ளிகேட் கார்டு வேற போட்டு ஒரிஜினல் தொலைஞ்சா போச்சுங்கிற லெவலுக்குலாம் பண்ணோம்னா கடைசியில் பார்த்தா அது கோர்ட்டில் இல்லைன்ட்டாங்க, ஆதார்லாம் ஒன்றுமே இல்லை, போயிட்டு வாங்கன்ட்டாங்க. 11 ஆதாரங்கள் ஏதாவது நீங்கள் 7 கொடுத்தா போதுங்கிறாங்க. அதாவது அதான் சொல்றேன்ல, இவங்க வந்து கோர்ட் இப்போ வந்து ஓட்டர் ஐடியும் ஆதாரம் செல்லும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களே சார். தேர்தல் அதாவது ஓட்டர் ஐடினா பீகாரை பொறுத்த வரைக்கும் 2003க்கு வாங்கின ஓட்டர் ஐடி செல்லுன்ட்டாங்க. 2003க்கு பிறகு நீங்க வாக்காளராக ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 11 சான்றுகள்ல நீங்க ஏதாவது கொடுக்கணுங்கிறாங்க. அதுல தான் சிக்கல் இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் வந்து தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பிராடு அமைப்பு என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டாரு. புரியுதுங்களா? ராகுல் காந்தியை இனி பாதுகாக்க வேண்டியது இந்திய மக்களுடைய பொறுப்பு. ஏன்னால் இந்த அளவுக்கு ஒரு அம்பலப்படுத்தியதுக்கு பிறகு அவர் மீது வந்து பெரிய ஒரு கோபத்தோடு தான் வந்து இந்த அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக இந்த அமைப்புகள் மூலமாக பலனடையக்கூடியவர்கள் கோபமாக இருப்பாங்க. அதனால் ராகுல் காந்திக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். ராகுல் காந்தி தொடர்ந்து இவர்களை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுங்கிறதான் செய்தி. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.